குட் மார்னிங் டீச்சர்ஸ். வெல்கம் பேக் அருள்ஸ் கிளாஸ் ரூம். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டென்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல நம்ம வீடியோல போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல டென்ஸ்ல வேர்ப்னா என்னது, சப்ஜெக்ட்னா என்னது, இது எல்லாமே நம்ம அதில் வந்து கிளியரா கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். என்ன டாபிக் பார்க்க போறோம்? சென்டென்ஸ் பேட்டர்ன். அப்போ சென்டென்ஸ்னால என்னது? ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதுல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். அதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? சப்ஜெக்ட் இருக்கலாம், வேர்ப் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் இருக்கலாம், காம்ப்ளிமெண்டரா இருக்கலாம். ஆப்ஜெக்ட்னா ரெண்டா இருக்கலாம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். லாஸ்ட் ஒன் என்னது? அஜென்ட். இப்போ இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே இந்த சென்டென்ஸ்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்ல இருந்து எல்லா வீடியோஸும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க எடுத்தோன்னே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. என்னடா வேர்ப்னா என்னன்னு சொல்றாங்க, புரியலையே. ஆப்ஜெக்ட்னா என்னது, சப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னு நமக்கு என்னன்னு புரியலையே அப்படின்னு பாப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணிட்டு நீ இந்த பேட்டர்ன்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னாலே உங்களுக்கு தெரியல டீச்சர்ஸ். சப்ஜெக்ட் என்னது? நேம் ஆஃப் த பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்ஸ். அப்படின்னா என்னது? நவுனை தான் சப்ஜெக்டா நம்ம கொடுப்போம். ஆமா தானே? நவுனை நம்ம என்னவா கொடுப்போம்? சப்ஜெக்டா கொடுப்போம். ஓகேவா? அடுத்து வேர்ப். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ப். வேர்ப்னால என்னது சொல்லுங்க? டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷனா அந்த நவுன் ஹீ ரன்ஸ், த பேர்ட்ஸ் ஃப்ளை. அதாவது அந்த ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம்ல, ஹீ டேக்ஸ், ப்ளீஸ் கம், கம் அதாவது கம் அப்படின்றது அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா ஆக்ஷன். ஹீ கிக்ஸ், ஹீ த்ரோஸ். அப்ப நம்ம சொல்லி பார்க்குறோம் பாருங்களேன், ஆக்ஷன். ஹூ டஸ் த ஆக்ஷன்? த சப்ஜெக்ட். அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எஸ்வி பேட்டர்ன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ எஸ்வி அப்படின்னால என்னது? இப்போ சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வீன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுல ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்களேன், பேர்ட்ஸ் ஃப்ளை. இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா அப்பெல்லாம் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டை நீங்க பாருங்க. பேர்ட்ஸ் அப்படின்னால என்னது? சப்ஜெக்ட். ஏன்? பேர்ட்ஸ்ன்றது நேம் ஆஃப் த பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் எய்தர் திங்ஸ். இந்த மாதிரி வரது எல்லாமே, நவுன் வரது எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஓகே, அடுத்து பாருங்களேன். பேர்ட்ஸ் என்ன பண்ணுது? ஃப்ளை. அப்ப அது ஆக்ஷன். அப்ப அது என்னது? ஆக்ஷன் அப்படின்னாலே வேர்ப் தான். ஆக்ஷன். த டூயர் டஸ் த ஆக்ஷன் அப்படின்னாலே அது வேர்ப். அடுத்து பாருங்க, சில்ட்ரன் பிளே. சில்ட்ரன்றது என்னது? சப்ஜெக்ட். எப்படி சொல்றோம்? சில்ட்ரன் அவர்கள். பிளே என்ன பண்றாங்க? பிளே. பிளேனது என்னது? வேர்ப், விளையாண்டுட்டு இருக்காங்க. டாக்ஸ் பார்க். அப்ப நாய்கள் குறைக்கிறது. அப்ப நாய் என்ன பண்ணுது? குறைக்கிறது. அப்ப யார் இந்த வேலையை பார்க்கறா? அந்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஹீ ரன்ஸ். அடுத்து என்னது? ஹீ ரன்ஸ். அவன் என்ன பண்றான்? ஓடுறான். ஓகேவா? ஹீ ரன்ஸ். அப்படின்னா என்னது? வேர்ப். இப்ப அடுத்து பாருங்களேன், ஷீ லாஃப்ட். நம்ம ஒரு சும்மா சொல்லி பார்ப்போம். ஷீ லாஃப்ட். அவ என்ன பண்றா? சிரிக்கிறா. ஷீ லாஃப்ட். அவ சிரிக்கிறா. அப்ப ஷீன்றது என்னது? சப்ஜெக்ட். லாஃப்ன்றது என்னது? வேர்ப். ஓகே, கரெக்ட்டுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த எஸ்னா என்னது, வீனா என்னன்னு தெரியும். ஆனா இப்படி நான் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது வந்து பேசிக். இப்போ உள்ள நம்ம அடுத்து டெப்தா போறோம். ஏன்னா இது தெரிஞ்சாதானே உங்களுக்கு அடுத்து வந்து அந்த சென்டென்ஸ் என்ன நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ என்னன்னா ஆப்ஜெக்ட பத்தி பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே என்னது? ஒரு சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலே அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். என்னது அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்னது? ஹூ டஸ் த ஆக்ஷன்? யார் அந்த அந்த ஆக்ஷனை பண்ணியிருக்கா? நம்ம சொன்னோமா, பேர்ட்ஸ் ஃப்ளை. எது பறக்குது? பேர்ட்ஸ். த ஆக்ஷன். வேர்ப்னா என்னது? ஆக்ஷன். ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்னது? அந்த யாரு அந்த ஆக்ஷனை பண்ணாங்களோ அதை ரிசீவ் பண்றது. அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹூ ஆர் வாட் ரிசீவ் த ஆக்ஷன். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் இருந்தது என்ன மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் ஹூம். இதுல இதுதான் மெயின் உங்களுக்கு. சரியா? அப்ப என்னென்ன வாட் ஆர் ஹூம். அப்போ ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு அந்த லாஸ்ட் இருக்க வேர்டை மறைச்சுக்கோங்க. நீங்க அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சென்டென்ஸை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, சொல்லி பாருங்க. ஹீ ரீட்ஸ் புக். அவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? புக்கை ரீட் பண்றான். அப்படிதானே? அதுக்கு முன்னாடி மேல உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பேன் பாருங்களேன். யாருக்கு? டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம். ஓகே, யாரை அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல? ஹூம். எதை அப்படின்னா வாட். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது எல்லாமே ஆப்ஜெக்ட். மறக்காதீங்க, இந்த கொஸ்டினை நீங்க பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆப்ஜெக்ட்னாலே இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி வந்தா அதுதான் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? ஹீ ரீட்ஸ் புக். நான் சொன்னேன்னா அப்ப அங்க பாருங்களேன், ஹீ ரீட்ஸ் அ புக். அப்ப அவன் என்ன பண்றான்? புக்கை ரீட் பண்றான். எதை ரீட் பண்றான்? புக்கை ரீட் பண்றான். இப்ப அடுத்தது நீங்க ட்ரை பண்ணுங்க. த பாய் கிக்ஸ் த பால். அப்ப ட்ரை பண்ணுங்க. த பாய்ன்றது சப்ஜெக்ட், ஏன்னா அது நவுனா. ஓகே, சப்ஜெக்ட். என்ன பண்ற? கிக் பண்றான், உதைக்கிறான். எதை உதைக்கிறான்? எதை? பால். அப்ப உங்களுக்கு புரியுது அந்த. அப்போ ஒரு சென்டென்ஸை எடுத்தா நம்ம எப்படி ஆன்சர்? அப்ப மேக்சிமம் ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியல, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த லாஸ்ட் வேர்ட்ஸை மறைச்சுக்கோங்க. மறைச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அது என்ன மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்க. சரிங்களா? அது அப்ப உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வரும். அர்ஜென்ட்னா என்ன மாதிரி டைப்ல முடியும்? இப்ப ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப அந்த கொஸ்டினை மட்டும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு, யாரை, எதை. இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க பக்கத்துல எழுதி வச்சுட்டு அந்த லாஸ்ட் வேர்டை மறைச்சு வச்சுட்டு நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன், பிரியா இன்வைட்டட் மீ. யார? பிரியா யாரை? அப்ப எங்க இருக்கு? எந்த கொஸ்டின்? ஹூம். அப்ப பிரியா இன்வைட்டட் மீ. அப்ப இதை நீங்க மெமரி பண்ணிக்கோ. ஹூம், யாரை இன்வைட் பண்ணா என்ன? அப்ப இது என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணது? யாரை. அப்ப இது என்னது? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். தே ஈட் மேங்கோஸ். அவங்க என்ன சாப்பிட்டாங்க? மேங்கோஸ். எதை சாப்பிட்டாங்க? மேங்கோஸ். அப்ப அவர்கள். அப்ப அது சப்ஜெக்ட். ஈட்னால என்னது? வேர்ப், ஆக்ஷன், வேர்ட்ஸ். நிறைய நம்ம அந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம எதுல கொடுத்துருக்கோம்? டென்ஸ்ல கொடுத்துருக்கோம், பாத்திருக்கீங்களா? அதை ஒரு டைம் நீங்க க்ரோ த்ரூ பண்ணுங்க. அப்ப ஈஸியா உங்களுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்க டீச்சர்ஸ்? அப்ப மேங்கோஸ். எதை சாப்பிட்டாங்க? மேங்கோஸ். இப்ப இதுதான் SVO. இப்ப ஓல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஓல என்ன இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு சொல்லியிருக்கோம் நம்ம? நீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்லைட? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்னென்ன இருக்கு? இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட்னா என்னது? இன்டைரக்ட்னா மறைமுகமா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்ட்னா டைரக்டாவே நமக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இருக்கு. இப்ப பாருங்க, இதையும் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தரேன். இப்ப ஆப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? அதுல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம். இதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஆப்ஜெக்ட் அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்? இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட். அப்ப இன்டைரக்ட்னா எதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும்? டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம். ஓகேவா? அடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா டைரக்டாவே உங்களுக்கு இருக்கும், அந்த சென்டென்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்ப அதை வச்சு நீங்க ஈஸியா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் நீங்க போட்டலாம். இதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணலன்னா சென்டென்சஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப பாருங்களேன், she gave me a gift. அவள். she gave me a gift. அவள் ஒரு gift கொடுத்தா. அவ எனக்கு ஒரு gift கொடுத்தா. ஓகே, she gave me a gift. அப்ப எஸ், கேவ்ன்றது வி. எதை கொடுத்தா? ஆப்ஜெக்ட். எதை கொடுத்தா? அப்ப வாட்ன்றது. யாருக்கு? டு ஹூம். யாருக்கு கொடுத்தா? எனக்கு. அப்ப இது என்ன சொன்னேன் நானு? டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம் அப்படின்னு வந்தாலே அது என்னது? வெரி குட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். கீழே பாருங்களேன், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா மீ ஹூ ரிசீவ்ட். யாரை ரிசீவ் பண்ணிருக்க? அந்த கிஃப்ட்டை யார் வாங்கியிருக்கா? அப்ப அந்த கிஃப்ட்ன்றது டைரக்டா வந்துருச்சா? எதை? கிஃப்ட். அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த சென்டென்ஸை தமிழ்ல கூட நீங்க புரிஞ்சு பாருங்க. இப்ப எதை கொடுத்தா? கிஃப்ட். யாரு கொடுத்தா அப்படின்றது ரிசீவ் பண்றவங்க தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த கிஃப்ட்டை வந்து டைரக்டா சொல்றாங்க பாருங்களேன், அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது வந்து டைரக்டாவே உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணணும். இப்ப பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. The teacher told the students a story. The teacher told the students a story. The teacher வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஸ்டோரியை. யாருக்கு? யார் அதை ரிசீவ் பண்றாங்க? இப்ப டீச்சர் கிளாஸ் நடத்திட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்ப வந்து டீச்சர்ன்றது யாரு? சொல்லி கொடுக்கறவங்க. அப்ப அதை யாரு ரிசீவ் பண்றா? யாரு? டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம். யார் ரிசீவ் பண்றா? ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அது யாரு ரிசீவ் பண்றா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரிசீவ்டு. ஹூ ரிசீவ்டு? த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க ரிசீவ் பண்றாங்க. எதை ரிசீவ் பண்றாங்க? ஸ்டோரிய. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி நீங்க எக்ஸாமே இருக்கட்டும், டைம் எடுத்தாலும் நீங்க சொல்லி பார்த்துட்டே எழுதினாதான் ஈஸியா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அதட்டு நீங்க நிறைய சென்டென்சஸை பார்த்து பார்த்து மெமரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் தான், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் கூட இங்க தேவையில்லை, அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆப்ஜெக்டா? எதை, யாருக்கு அப்படி போட்டுக்கோங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா? அப்ப ஹூ ரிசீவ்டு, அப்ப அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப ஹூ ரிசீவ்னா டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம் நான் சொன்னேன்னா அது. அப்ப டைரக்டா என்னது? டைரக்டாவே இருக்கும். ஓகே, வாட் வாஸ் கிவன், என்ன கொடுத்திருக்காங்க?
டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னது? வாட் வாஸ் கிவன். வாட் இஸ் கிவன், வாட் வாஸ் கிவன். அப்ப என்ன கொடுக்குறாங்க, அதுதான். ஓகேவா? இங்க ஸ்டோரிய யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்ப அடுத்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ், he sent his friend a letter. he sent his friend a letter. அப்ப he sent எத எத வாட் வாஸ் கிவன், அவன் என்ன கொடுத்தான்? லெட்டரை. யாருக்கு கொடுத்தான்? அப்ப இங்க யார ரிசீவ் பண்றான்? ஹிஸ் ஃப்ரெண்ட், அவனோட ஃப்ரெண்ட் ரிசீவ் பண்றான். அப்ப அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்ப லெட்டர்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட்னு போட்டுட்டு ஹிஸ் ஃப்ரெண்ட், அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்ப பாருங்க அடுத்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. மதர் குக்ட் as டின்னர். குக்ட் as டின்னர். ஓகே, மதர் அப்படின்றது சப்ஜெக்ட், குக்டு. அப்ப நீங்க அந்த வேர்டை மறைச்சுக்கோங்க. மதர் குக்டு. என்ன பண்றாங்க? மதர் குக் பண்றாங்க. என்ன குக் பண்றாங்க? டின்னர். யாருக்கு? மதர் குக்டு as டின்னர். என்ன பண்றாங்க? டின்னர். எதை யாருக்கு கொடுக்குறாங்க? அஸ், எங்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்க? டின்னர்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்ப வந்து யாருக்கு? எங்களுக்கு. அப்படி வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹியர் இங்க என்ன போடணும் நீங்க? டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப ஆப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது SVA பேட்டர்ன். ஓகே, ஏன்னு என்ன சொன்னோம்? அஜென்ட். இப்ப அந்த பேட்டர்ன் தான் பார்க்குறோம். அப்ப எஸ்னா என்னன்னு தெரியும், வினா என்னன்னு தெரியும். அடுத்து இப்போ ஓ பத்தியும் பார்த்துட்டோம் ஆப்ஜெக்ட்ல. அதுல வந்து இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பார்க்க போறது அஜென்ட். இப்ப அஜென்ட்னா என்னன்னு பாருங்க. இங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ இதுல உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ற மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்த மாதிரி கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் பண்ணா நீங்க அந்த ஆப்ஜெக்ட் போடணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போடணும்னு சொன்னோமா? அதே மாதிரி இங்க அஜென்ட்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா வென், வேர், ஹவு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல. டீச்சர்ஸ், வென், வேர், ஹவு. அப்போ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க அந்த சென்டென்ஸ்ல இருக்க லாஸ்ட் வேர்டை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் பண்ணிக்கோங்க, கையை வச்சு மறைச்சு பார்த்துக்கோங்க. அப்ப அந்த சென்டென்ஸை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு 1 or 2 டைம் சொல்லி பாருங்க. அது என்ன மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது? வாட்டா, வேரா, ஹவ்வா, வென்னா, அடுத்து என்ன சொல்றது, ஹூமா, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதா. அப்ப என்ன சொன்னாங்க? வென்னு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போடணும்? ஏ, அர்ஜென்ட்னு போட்டுறணும். ஓகேவா? இப்ப நம்ம அதை ஓகே, இப்ப நம்ம வந்து SVA ஓட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? த கேர்ள் இஸ் டால். த கேர்ள் இஸ் டால். அப்ப எப்படின்ற கொஸ்டினுக்கு அவங்களோட மேனரை பத்தி ஆன்சர் பண்ணுதா? ஓகே, த கேர்ள் இஸ் டால். 1 minute. இப்ப நம்ம அர்ஜென்ட்டுக்குரிய சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இப்ப ரீட் பண்ணுங்க. த கேர்ள் இஸ் டால். த கேர்ள் எப்படி இருக்கா? டாலா இருக்கா. அப்ப அந்த கேர்ளோட மேனரை பத்தி குடிக்குதா? மேனரிசம் பத்தி. அப்ப the girl is the subject. isன்றது என்னது? verb. yes, isன்றது verb. isன்றது வேற என்ன சொல்லுவோம்? நம்ம ஆக்சுவலா verbன்னு கூட சொல்லுவோமா? நம்ம டென்ஸ்ல பார்த்திருக்கோம் பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்ப டால், அவ எப்படி இருக்கா? டாலா இருக்கா. அப்ப அவளோட மேனரிசம் பத்தி சொல்லுது. அப்ப ஹவுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அடுத்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. ஸ்கை லுக்ஸ் ப்ளூ. the sky looks எப்படி இருக்கு? ப்ளூவா இருக்கு. அப்ப அந்த ஸ்கையோட மேனரிசத்தை பத்தி சொல்லுது. ஹவு, எப்படி, ப்ளூ. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எஸ், லுக்ஸ்ன்றது verb, ப்ளூன்றது அர்ஜென்ட். ஓகே, he is happy. அப்ப ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது verb. அவன் எப்படி இருக்கான்? எப்படி, அவன் எப்படி இருக்கான்? ஹாப்பியா இருக்கான். அப்ப எப்படின்ற கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அங்க? அர்ஜென்ட். அந்த சூப் டேஸ்ட் ஹாட். அந்த சூப் எப்படி இருக்கு? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? ஹாட்டா இருக்கு. எப்படி இருக்கு? ஹாட்டா இருக்கு. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னு சொல்றேன். இப்ப பாருங்க. பிரியா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. பிரியா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அப்ப இதுல நீங்க கண்டுபிடிங்க. பிரியா அப்படின்றது என்னது? சப்ஜெக்ட். சிங்ஸ் அப்படின்றது verb. எப்படி பாடினா? பியூட்டிஃபுல்லி. அப்ப எப்படி பாடுனா? பியூட்டி. இப்ப இதுலயே பாருங்க. பிரியா சிங்ஸ். ஓகே, இப்ப இன்னொரு பாருங்களேன். பிரியா சிங்ஸ் எஸ்டர்டே. அவ எப்ப பாடுனா? எப்ப பாடுனா? எஸ்டர்டே, எப்பொழுது அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதா? பிரியா சிங்ஸ் எஸ்டர்டே. அப்ப இதுல பாருங்களேன். பிரியான்றது சப்ஜெக்ட், சிங்ஸ்ன்றது verb. இப்ப நான் பியூட்டிஃபுல்லிக்கு பதிலா என்ன கொடுத்திருக்கேன்? எஸ்டர்டேன்னு கொடுத்திருக்கேனா? அப்ப எஸ்டர்டேன்றது எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது? எப்போ? எப்ப பாடுனா? நேத்து பாடுனா. அப்ப இங்க எங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது? வென். ஓகே, வெரி குட். அப்ப எங்க பண்ண எப்படி பண்ணா?
பியூட்டிஃபுல்லியா பாடினா அதுவும் அர்ஜென்ட் தான். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்க, பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்கேனா, அப்ப அதுக்கு என்ன போடணும், வென்னுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருதா, அப்ப அதுவும் அர்ஜென்ட் தான். இப்ப ஹவு பார்த்துட்டோம், வென் பார்த்துட்டோம். பாஸ் பண்ணுங்க. இப்ப என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பிரியா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அவ எப்படி பாடுனா, பியூட்டிஃபுல்லா. அவளோட மேனர் பத்தி சொல்றாங்க, கரெக்ட்டுங்களா, மேனர். இப்ப அடுத்து பாருங்களேன், பிரியா sang yesterday. என்ன சொல்லணும், பிரியா sang yesterday அப்படிதான் சொல்லுவோம் நம்ம, கரெக்ட்டுங்களா. அப்ப நேத்து, அப்ப சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன வரணும், சாங்னு போடுறோம். பிரியா sang yesterday. எப்ப பாடுனா, எப்பொழுது, வென், நேத்து வருதா. அப்ப பிரியான்றது சப்ஜெக்ட், சாங்ன்றது வேர்பு, எஸ்டர்டேன்றது நேத்து. அப்ப இது என்ன கொஸ்டின் ஆன்சர் வருது, வென், எப்பொழுது. இப்ப அடுத்து பாருங்களேன், பிரியா sings at the school function. பிரியா sings at the school function. அப்ப பிரியான்றது சப்ஜெக்ட், சிங்ஸ்ன்றது வேர்பு, at the school function. எங்க பாடுனா, எங்கே அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றோமா. அப்ப எங்க பாடுறா, அட் த ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஓகே, இன்னொரு ஸ்மால் டவுட் நான் சொல்றேன். இப்ப பிரியா பக்கத்துல ஏன் சிங்ஸ்ன்னு போடுறோம், ஏன் சிங் போடக்கூடாது அந்த வேர்பு. ஏன்னா பிரியான்றது சிங்குலர். வெரி குட். இதை நம்ம எங்க பார்த்திருக்கோம், டென்ஸ்ல பார்த்திருக்கோமா, கரெக்ட். அப்ப சிங்ஸ்ன்றது சிங்குலர் ஃபார்ம்னாலே அங்க சிங்ஸ் போட்டிருப்போம். இப்ப நிறைய பேருக்கு புதுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. கரெக்ட். ஓகேவா. அப்ப பிரியா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவளோட மேனரை பத்தி சொல்லுது. ஓகே, எப்படி, பிரியா sang yesterday, நேத்து பாடுனா. அடுத்து என்னது, பிரியா சிங்ஸ் அட் த ஸ்கூல் ஃபங்க்ஷன். அப்ப 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் வச்சு பார்த்துட்டோமா. இப்ப உங்களுக்கு தெரியலனா இதை ஹைட் பண்ணி வச்சு அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம், எஸ் பார்த்துட்டோம், வீண என்ன பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், அதுல இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து எஸ்வி ஏ பார்த்துட்டோம், ஏன்னா என்னது அஜென்ட், அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எஸ்விஏக்கு அடுத்த பேட்டர்ன் வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். இப்ப காம்ப்ளிமெண்ட்னால என்னன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆயிருக்கணும், அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகே, காம்ப்ளிமெண்ட்ன்றது என்னன்னா gives more in meaning to the subject or object, அதாவது அக்கார்டிங் டு தி சென்டென்ஸ். இப்ப அந்த சென்டென்சஸ் பொறுத்து அது சப்ஜெக்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, மோர் மீனிங் கொடுக்குதா, இல்ல ஆப்ஜெக்டா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப வந்து என்னது, ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதுதான் என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இப்ப பார்க்கலாமா நம்ம, காம்ப்ளிமெண்ட் என்ன சொன்ன, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்டா இருக்கலாம். எப்ப ஆப்ஜெக்டா வரும்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்க வந்திருக்க போது அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துச்சுன்னா அங்க எஸ்வி ஓசி பேட்டர்ன்ல வரும். ஓகே, அப்படி இல்ல எஸ்விசி இல்லனா அந்த சப்ஜெக்ட பத்தி மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அது எஸ்விசில பேட்டர்ன்ல வரும். அது நீங்க சென்டென்சஸ் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா. இப்ப நம்ம பார்க்கலாமா. இப்ப பாருங்க, சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அடுத்த ஸ்லைட் பார்ப்போம் நம்ம. இங்க பாருங்களேன், தே எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட். தே அவர்கள் எலெக்ட் பண்ணாங்க அவனை. அவனை யாரை, அப்ப இது என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது, யாரை அவனை. அப்ப இது என்னது, ஆப்ஜெக்ட். கரெக்ட்டுங்களா, இது என்னது ஆப்ஜெக்ட். ஓகே. ஓகே, என்னவா, பிரசிடென்டா. அப்ப இப்ப எலெக்டட் ஹிம், தே எலெக்டட் ஹிம். என்னது எலெக்டட் ஹிம்னா அந்த சென்டென்ஸை பாருங்களேன், கம்ப்ளீட் ஆயிருக்கா, கிடையாது. என்னவா எலெக்ட் பண்ணிருக்காங்க, பிரசிடென்ட். அப்ப என்னது, தேன்றது சப்ஜெக்ட், எலெக்ட்ன்றது வேர்பு, ஹிம்ன்றது என்னது, ஏன் அங்க ஓ போட்டிருக்கோம், அது என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது, அவனை. யார, அவனை. என்னவா, பிரசிடென்டா. மேக்சிமம் நீங்க எப்படி இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காம்ப்ளீட் பண்ண தொழில் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். என்னவா இருக்கலாம்னா, அவங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். அதாவது என்னன்னா ஒரு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து அது வந்து இருக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த சென்டென்ஸை பொறுத்து நீங்க ரீட் பண்ணும்போது அது காம்ப்ளிமெண்ட் உங்களால கொடுக்க முடியும். சரிங்களா. இப்ப இங்க பாருங்களேன், அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வி பெயிண்டட் த ஹவுஸ் ப்ளூ. வி பெயிண்டட், எதை, நாங்க எதை பெயிண்ட் பண்ணோம். அப்ப இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்களேன். வி பெயிண்டட். ஓகே, நாங்க பெயிண்ட் பண்ணோம். வின்றது சப்ஜெக்ட், பெயிண்டட் அப்படின்றது வேர்பு. எதை, ஹவுஸ். எதை, ஹவுஸ். ஓகே, வி பெயிண்டட் த ஹவுஸ். ஓகே, வி பெயிண்டட் த ஹவுஸ். என்ன அது சென்டென்ஸ் பாருங்களேன். அப்ப ஹோல்ட் பண்ணிக்கோங்க, மறைச்சு வச்சுக்கோங்க, ஹைட் பண்ணிக்கோங்க. அப்ப ப்ளூன்னு அங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதை பார்த்துட்டு மேம் இது வந்து ப்ளூன்றது வந்து ஸ்கை அப்படி கிடையாது. அப்ப வந்து இது வந்து அதோட நேச்சர் கிடையாது, அப்ப அது மேனர் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு கலர். அப்ப அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா. அப்ப வந்து ப்ளூன்னு வந்திருக்கா, அப்பதான் நீங்க பார்க்கணும் இது என்ன சென்டென்ஸ், சீன் போட்டா இப்ப சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஷீ
அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ், she made her brother happy. she made her brother happy. see அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகே, மேடுன்றது verb. ஓகே, her brother யார யார ஹாப்பியா வச்சுக்கிட்டாங்க? அவங்க பிரதரை. அப்ப அது ஹாப்பியா இருக்கு. அப்படி மட்டும் ஏன் மேம் நம்ம ஏ போடக்கூடாதா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இங்க பாருங்களேன், ரீட் பண்ணுங்களேன் சென்டென்ஸ். she made her brother அப்படின்றது நீங்க மறைச்சு வச்சு பார்க்கணும் எப்பயுமே. இதுதான், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது. மேம் இது ஏன் மேம் நீங்க எப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது, ஏன் மேம் ஏ போடக்கூடாது? நோ. அப்ப நீங்க சென்டென்சஸை ஹைட் பண்ணுங்களேன். she made her brother, அது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா? நோ. அப்ப அந்த ஹாப்பியை வச்சு பாருங்க, கம்ப்ளீட் ஆயிருக்கா? அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன போடணும்னா சி தான் போடணும். எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த பிரதரை பத்தி. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட்னா ஒன்னு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அபவுட் த சப்ஜெக்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரைப் த ஆப்ஜெக்டா இருக்கலாம். இங்க எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது? ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுதா? ஆனா நீங்க அட்ஜெக்ட்ல பார்க்கும்போது ஷீ இஸ் அ டால் அப்படிதான் வரும். அப்ப வந்து அந்த ஆப்ஜெக்ட வந்து அது டிஸ்கிரைப் பண்ணல. அங்க வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணல. அப்ப இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்க தமிழ் சொல்லி பார்க்கணும். டக்குன்னு எடுத்தோடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ட்ரை பண்ணுங்க, அந்த சென்டென்சஸை ரீட் பண்ணி அந்த சூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இப்ப பாருங்களேன், பிரியா இஸ் அ டீச்சர். இப்ப பாருங்க, இப்ப 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். இப்ப பிரியா இஸ் அ டீச்சர். பிரியா இஸ் அ டீச்சர். அவ என்னவா இருக்கா? ஒரு டீச்சரா இருக்கா. பிரியா இஸ் அ, இப்ப மறைச்சு வச்சுக்கோங்க, பிரியா இஸ் என்னவா இருக்கா? டீச்சரா இருக்கா. அப்போ இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? காம்ப்ளிமெண்ட். அப்ப பிரியாவை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்களா? கரெக்டுங்களா? அப்ப அப்ப என்ன சொல்லியிருக்கேன், ஒன்னு சப்ஜெக்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குதா? அப்ப அந்த இடத்துல நீங்க சி போடணும். பிரியா இஸ்ன்றது வேர்பு, டீச்சர்ன்றது காம்ப்ளிமெண்ட். இப்ப இந்த சென்டென்ஸை பாருங்க, வி மேட் பிரியா த லீடர். இதுல என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. வி அப்படின்றது என்னது? சப்ஜெக்ட். ஓகே. மேடுன்றது என்னது? வேர்பு. மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேடு. ஓகே. வி மேட் பிரியா த லீடர். இதுல என்னது? வி மேட் பிரியா த லீடர். பிரியாவை என்னவாக்குனாங்க? லீடர். இப்ப வி மேட் பிரியா, இப்ப மறைச்சு வச்சுக்கோங்களேன், லீடரை வந்து ஹைட் பண்ணுங்க. இந்த லீடர்ன்ற வேர்டை ஹைட் பண்ணிக்கோங்க, கையை வச்சு மறைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. வி மேட் பிரியா, பிரியாவை என்னவா மாத்துனாங்க? என்னவா போட்டிருக்காங்க அவங்கள? த லீடரா. ஓகே. அப்ப பிரியாவை. அப்ப இங்க வந்து எதை பத்தி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஆப்ஜெக்ட பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்ப அந்த சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எஸ்விசிக்கும் எஸ்விசிஓக்கும் சோசிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேவா? அப்ப என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? எஸ்விசில பிரியா இஸ் அ டீச்சர். ஓகேவா? பிரியாவை சப்ஜெக்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணி மீனிங்க கொடுக்கிறது எஸ்விசி பேட்டர்ன். இப்ப இங்க பாருங்களேன், வி மேட் பிரியா த லீடர். பிரியா யாருன்றது என்னது? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? யாரை, டு ஹூம், யாருக்கு, எதை, இதெல்லாமே ஆன்சர் பண்ணா ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம். அப்ப ஆப்ஜெக்ட் போட்டுட்டோம். இப்ப ஹைட் பண்ணிட்டு அடுத்து இது ஏ வருமா சி வருமா நமக்கு புரியலையே. அப்ப அந்த சென்டென்ஸை பாருங்களேன், ரீட் பண்ணுங்க. வி மேட் பிரியா, என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல. அப்ப அந்த வேர்டு போட்டா கம்ப்ளீட் ஆயிருது. அப்ப நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு சி போட்டுடலாம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? இப்ப எஸ், வி, ஓ, அதுல வந்து இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அர்ஜென்ட், காம்ப்ளிமெண்ட் என்ன நம்ம ஷார்ட்டா எல்லாமே பார்த்துட்டோமா? ஓகேங்களா? இதுக்கான சம் பேட்டர்ன்ஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தரோம். இப்ப வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். டெட் 2014ல பாத்தீங்கன்னா, he kept us waiting. he kept us waiting. அப்ப இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்னா, ஹீன்றது நமக்கு தெரியும், சப்ஜெக்ட். ஓகே. கெப்ட்ன்றது வேர்பு. ஓகே. இப்ப அஸ்ன்றது நமக்கு தெரியும், அது ஓவா இருக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல இருந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். அப்ப எஸ்வி ஓவா இருக்காது. ஏன்னா ஓக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இது கிடையாது. ஓகே. அடுத்து எஸ்வி சியாவும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இங்க என்ன வந்திருக்கு? சப்ஜெக்ட், வேர்பு, அஸ், அதுக்கு அடுத்து ஒரு வேர்டு இருக்கு. அப்ப இது கண்டிப்பா எஸ்வி சியாவும் இருக்க முடியாது. அப்ப இது ரெண்டுமே கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ல வராது. அப்ப எஸ்வி ஓசியா இல்ல எஸ்வி ஓஏயான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த வேர்டை மறைச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியானது என்னது? அந்த சென்டென்ஸே புரியல, உங்களுக்கு எதுவுமே புரியல, அந்த வேர்டை மறைச்சு. ஹீ கெப்ட் அஸ், அவன் என்ன பண்ண வச்சான்? எங்களை வெயிட் பண்ண. இப்ப ஹீ கெப்ட் அஸ் வெயிட்டிங். இப்ப வெயிட்டிங்ன்றதுல எப்படி ஏ வருமா? கண்டிப்பா வராது.
ஏன்னா அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகவே இல்லை பாருங்களேன். இப்ப வெயிட்டிங் போட்டோன்னு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஹி கெப்ட் அஸ் வெயிட்டிங். அப்ப இது SVOC. அப்ப இது என்ன சென்டென்ஸ்? SVOC பேட்டர்ன். ஹி கெப்ட் அஸ் எங்களை என்ன பண்ண வச்சா? வெயிட்டிங் பண்ண வச்சா. ஓகேவா? ஓகே, வெயிட்டிங். அப்ப SVO. அப்ப பாருங்களேன், எங்க, எப்போ அப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் வரல. எங்க வெயிட் பண்ண வச்சா? அப்படிலாம் இல்ல பாத்தீங்களா? எப்பொழுது வெயிட் பண்ண வச்சா? கண்டிப்பா கிடையாது. அடுத்து எப்படி? கிடையாது. அப்ப அந்த கொஸ்டின்ஸ்க்கு எதுவுமே ஆன்சர் பண்ணலையா? அப்ப சி தான் வரும். எப்படின்னா அடிச்சு சொல்லலாம் வெயிட்டிங். அப்ப அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா ஆகல. இப்ப அந்த வெயிட்டிங் நம்ம பார்த்தோன்னே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப SVO கிடையாது, SVC கிடையாது. அப்ப இந்த C அண்ட் Dல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதுல இருந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல எப்படி நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஓகேவா டீச்சர்ஸ்? இப்ப நம்ம ட்ரை பண்ணலாமா? இது வந்து 2017ல கேட்ட கொஸ்டின்ஸ். இப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். இப்ப இதை பார்க்கலாமா நம்ம? ரீடிங் அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். ரீடிங் மேடு. ஓகே, அடுத்து பிரிக்கிறோம். மேட. அடுத்து ஹிம் கம்ப்ளீட் மேன். இப்ப வந்து கண்டிப்பா இது என்னதுன்னா 4 பேட்டர்ன்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்ப SVA வராது. ஓகே, SVOவும் வராது. அப்ப பாருங்களேன், ரீடிங் அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகே, வேர்ப்ன்ற மேடுன்றது என்னது? வேர்ப். ஹிம் அவனை. அப்ப நீங்க இதுல என்ன யோசிக்கலாம்? ஏன் SVIODO வருமா, SVOCயா வருமா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப அந்த லாஸ்ட் வேர்டை என்ன பண்றீங்க அப்படின்னா ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப ரீடிங் மேட் ஹிம் அவனை என்னவாக்குது? ஒரு கம்ப்ளீட் மேனா? அப்ப இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். அப்ப வந்து இது இன்டைரக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அவனை என்னவா ஆக்குது? அப்ப அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதே நம்ம IODOனா எதை, யாருக்கு, என்ன, அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? SVOC பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க டீச்சர்ஸ். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். டூ வெல் த எக்ஸாம். கண்டிப்பா இருக்கிற டயத்துல நீங்க நமக்குரிய அந்த வீடியோஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த ஷார்ட் அந்த கான்செப்டை தெரிஞ்சிட்டீங்களா? You will get 1 mark from this pattern. ஓகேவா? Thank you teachers. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் டீச்சர்ஸ். ஆன்சர் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? Thank you teachers.